ஈழத்திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது. வடக்கிலே கடற்றொழில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, முன்னாள் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு. கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேய்ச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மலையகத்திலே இன்னுமே 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை. கல்வி ரீதியான வளப்பங்கீடுகளானது அங்கு முறையாக வழங்கப்படவில்லை. கொழும்பு வாழ் தமிழ் மக்கள், அங்கு இருக்கக்கூடிய மத்திய தர குடும்பத்தினர் பொருளாதார சீர்குலைவுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் விளையேற்றத்திற்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய அன்றாட இடரானது இவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளா? நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை. அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள், அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள். இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். இன்று எங்களுடைய தலைப்பை 3 தளங்களில் ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவமின்மை, இரண்டாவதாக மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள், மூன்றாவதாக மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள். இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படகுகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடிவிட்டு செல்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறித்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்து திட்டங்களை வலுப்படுத்துவதனூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம். ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களிற்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய பிரச்சனை அன்றாட இடராக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள். மலையக பிரச்சனையை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது 5000 தொடக்கம் 10,000 வரை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல, முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்ட தொழிலாளர் இரத்தத்தை உறிஞ்சி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு விடயம், இந்த மலையக மக்களினுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம். கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமாருடன் சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சட்டையை கழித்து சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். இதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை. நேற்றைய தினம் ஒரு செய்தியானது வெளிவந்தது. அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக 120 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நட்டஈடாக பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பட்டியல். தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் நட்டஈடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் 10க்கு 10 லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு திராணி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. ஆக இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்வது இவ்வளவுதான். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நிறைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாட இடர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆக ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு முற்றுமுழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள்.